சுலைமான் நபியுடைய பிரம்மாண்ட ஆட்சியை பற்றி படித்தவர்கள் நிச்சயமாக ஷாக் ஆகாம இருக்க முடியாதுங்க. அவ்வளோ ஒரு பிரம்மாண்ட ஆட்சி. அதுக்கு காரணம் தௌஹீத் அடிப்படையில் எப்போ ஒரு சமூகம் ஆட்சியை நிலைநிறுத்துதோ அதனுடைய மையத்தில் அல்லாஹ்வுடைய உதவிகளும் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளும் விசாலமாக வரும் அந்த சமூகத்துக்கு. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைங்க. அதனுடைய பரக்கத்துகளே ஏராளமா இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ பரக்கத்துகளே அந்த ஆட்சியில் கொடுப்பான், பல வெற்றிகளை கொடுப்பான். ஸோ இத்தகைய பிரம்மாண்ட ஆட்சி மனித ஆசைகள், இச்சைகள், அநியாயங்கள் இதை எல்லாமே தகர்த்து வஹி அடிப்படையிலான அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் அடிப்படையிலான ஒரு நல்லாட்சி உருவாகும். இப்படிப்பட்ட ஆட்சியில அந்த சமூகத்துல நேர்மை இருக்கும், நீதி இருக்கும், சமூகத்துல சமநிலை இருக்கும். மக்கள் எல்லாம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இல்லாமல் எல்லாருமே சமமாக இருப்பார்கள். அவங்களுடைய வளங்கள்ல பரிபூர்ணம் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரா முஹம்மது 7வது அத்தியாயத்துல சொல்றான் இல்லைங்களா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவினால் அவன் உங்களுக்கு உதவுவான் என்று. இதனுடைய நடைமுறை அர்த்தம் என்ன என்றால், நீங்கள் அல்லாஹ்வுடைய தௌஹீதை நிலைநாட்டினால் அல்லாஹ்வுடைய உதவி பல வடிவங்களில் உங்களுக்கு வரும். அல்லாஹ் பல வடிவங்களில் உங்களுக்கு உதவுவான், பல வழிகளில் உதவுவான். யார் ஈமான் கொண்டு தக்வா உள்ளவராக இருக்கிறாரோ அவங்களுக்கு வானங்களிலும் பூமியிலும் இருந்து பல அருட்கொடைகளை அல்லாஹ் விசாலமாக திறந்து விடுவான். சூரத்துல் ஆராஃப்ல கூட நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா, 96வது ஆயத். ஸோ தௌஹீத் அடிப்படையிலான ஒரு வாழ்க்கை இருக்குன்னா அது அந்த நாகரிகத்திற்கு பல அருட்கொடைகளை, முன்னேற்றங்களை, வெற்றிகளை, பாதுகாப்புகளை தரும், மறுமலர்ச்சியும் தரும். சரிங்க, இப்போ சுலைமான் நபியுடைய ஆட்சி நம்ம பற்றி பார்க்கும்போது அல் குர்ஆன் விரிவாக பேசுகிறது. அது ஒரு சாதாரண அரசாட்சி அல்லங்க. தௌஹீத் அடிப்படையில் நிறுவப்பட்ட முழுமையான ஒரு நாகரிக மறுமலர்ச்சியை அது வெளிப்படுத்துது. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா, சயின்டிபிக் ரெனைசன்ஸ், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், மேரிடைம் பவர், கம்யூனிகேஷன் ரெவல்யூஷன் என்று பெருமையாக கூறிக்கொள்கிறார்கள், முக்கியமாக மேற்கத்தியவர்கள். இதில் இப்போதான் சமீப காலங்களாக 200-300 ஆண்டுகளாகத்தான் இதையெல்லாம் மேற்கத்திய உலகம் அடைஞ்சிருக்கு. ஆனால் சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே சுலைமான் நபி அவங்களுடைய ஆட்சியில இந்த மறுமலர்ச்சிகளை எல்லாம் அல்லாஹ்வின் அருளால் பெற்றுக்கொண்டார்கள். காரணம் தௌஹீத் அடிப்படையில் அவங்க ஆட்சி செஞ்சது. அதனால பெருமை அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் எப்போவே இஸ்லாமிய சமூகம் அதை அடைஞ்சிருச்சு. இன்னைக்கு தான் அறிவியல், தொழில், தகவல் தொடர்பு, உலக வர்த்தக முன்னேற்றங்களை கடந்த 200-300 ஆண்டுகளாக தான் நவீன உலகம் அதை பெற்றிருக்கு. ஸோ நவீன உலகம் சமீபத்துல கண்ட பல முன்னேற்றங்களை அல்லாஹ் தௌஹீத் அடிப்படையிலான ஒரு ஆட்சிக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கொடுத்துட்டான். அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு பல விஷயங்களை அவர்கள் அப்பயே வெற்றி கண்டு விட்டார்கள். ஸோ மனிதனுடைய அறிவால் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் தான் மனித சமூகம் மேம்படும். இன்னைக்கு மக்கள் விமானம், செயற்கைக்கோள்கள், தொழில்நுட்பம் சொல்லி ஏஐ என்று பல அறிவியல்ல முன்னேறி இருக்கிறாங்க. ஆனால் அந்த அறிவியல் பல சமயம் நீங்க பாத்தீங்கன்னா அழிவுக்கு தான் பயன்படுத்தப்படுது இல்லைங்களா. போர்கள் போறான், மற்ற நாட்டோட போர் சண்டை பிடிக்கிறான். ஆனால் சுலைமான் நபியுடைய காலத்துல அறிவியல் அல்லாஹ்வின் கட்டளைக்குள் மனித நன்மைக்காக இருந்தது. இன்னைக்கு மீடியா ரெனைசன்ஸ் பார்க்கலாம், தகவல் தொழில்நுட்பம், இணையம், ஊடகம், இன்டர்நெட் என்பவற்றை நாம் புதுமையாக பார்க்கிறோம். ஆனா சுலைமான் நபி இஸ்லாம் காலத்துல பறவைகளின் மூலம் ஈஸியாக தகவல் பரிமாற்றத்தை பயன்படுத்தினாங்க. ஹூது பறவை ஒரு செய்தியாளராக செயல்பட்டது. சபா நாட்டுடைய செய்தி அவங்களுக்கு வேகமாக கொண்டு வந்தது. இதெல்லாம் அவங்க காலத்துல இருந்த தகவல் பரிமாற்ற அமைப்புடைய முன்னேற்றத்தை காட்டுது. இன்னைக்கு வேகமாக இருக்கலாம் தகவல் பரிமாற்றம், ஆனா உண்மை, நீதியின் அடிப்படையிலான பொய்கள் இல்லாத, குழப்பம் இல்லாத ஒரு தகவல் பரிமாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியாது இல்லைங்களா. நிறைய ஃபேக் நியூஸ், எவ்வளவு விஷயங்களை பார்க்கலாம். மீடியா ஒருத்தவங்களுக்கு ஒரு பக்கமாக சார்பாக இருப்பது, நீதியாக பேசாமல் இருப்பது, ஒடுக்கப்பட்டவர்களை தீவிரவாதிகள் போல தவறாக சித்தரிப்பது. ஸோ சுலைமான் நபியுடைய காலத்தில் தகவல் தொழில்நுட்பம், தகவல் தொடர்பு எல்லாம் உண்மை மற்றும் நீதி அடிப்படையில் இருந்தது. ஸோ அடுத்து அர்பன் ரெனைசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி, மெகா சிட்டி என்று நம்ம பெருமை அடிச்சு கொள்கிறோம். ஆனால் சுலைமான் நபியோட ஆட்சியில் பெரிய பெரிய மாளிகைகள், கோட்டைகள், கண்ணாடியால் ஆன கோட்டைகள், திட்டமிடப்பட்ட நகர அமைப்புகள்லாம் இருந்துச்சு. இன்றைய நகரங்கள் மிக பிரம்மாண்டமாக இருந்தாலும் பல இடங்கள் அநீதி, வறுமை, ஒழுக்கக்கேடு தான் நிறைந்திருக்கு. ஆனால் சுலைமான் நபியோட நகர வளர்ச்சி நீதி மற்றும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இருந்தது. டிரான்ஸ்போர்டேஷன், கம்யூனிகேஷன் ரெனைசன்ஸ் பார்க்கலாம் இல்லைங்களா, மறுமலர்ச்சி. இன்று விமானம், வேகமான ரயிலு, மெட்ரோ ரயிலு, அடுத்து டிஜிட்டல் தொடர்பு ஆகியவற்றை மனுஷன் அடைஞ்சிருக்கிறான். ஆனா சுலைமான் நபிக்கு அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். 1 மாத பயண தூரத்தை ஒரே நாள்ல கடக்கிற அளவுக்கு போக்குவரத்துடைய அருட்கொடை அவங்களுக்கு வழங்கப்பட்டது. இது மனித தொழில்நுட்பத்தை விட உயர்ந்த ஒரு அல்லாஹ்வுடைய அருள். இதன் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்ளணும்னா, அல்லாஹ் உதவினால் மனித வரம்புகள் எல்லாமே தாண்டப்படும்.
லாஸ் ஆஃப் நேச்சருக்கு எதிராக கூட என்ன செய்வான், அல்லாஹ் வந்து அதை உடைத்து மனிதர்களுக்கு உதவுவான். அடுத்து மிலிட்ரி ரினைசன்ஸ் பார்க்கலாம் இல்லைங்களா. இந்த உலகம் வந்து நவீன ஆயுதங்கள், நியூக்ளியர் வெப்பன்ஸ் இதை கொண்டு பெருமை கொள்கிறது. அடிக்கடி பல நாடுகளோடு சண்டை பிடிக்குது அமைதியை பேணாமல். ஆனால் சுலைமான் நபியுடைய இராணுவத்துல மனிதர்கள், ஜின்கள், பறவைகள் என்று ஒரு பிரம்மாண்ட ஒழுங்கமைக்கப்பட்ட படையே இருந்தது. இன்றைய இராணுவ வலிமை எதுக்கு பயன்படுத்துது? பிற நாடுகளை அச்சுறுத்துறதுக்கு, ஆக்கிரமிப்பு செய்யறதுக்கு, கொலோனியலிசம் செய்வதற்கு, இம்பீரியலிசம் செய்வதற்கு, இதுக்கு தான் பயன்படுத்துறான். நீதிக்கு பயன்படுத்துறது இல்லை. பிற நாடுகளுடைய வளங்களை சுரண்டதான் பயன்படுத்துறான், பொய்களை சொல்லிவிட்டு. ஆனால் சுலைமான் நபியுடைய இராணுவம் நீதியை நிலைநாட்ட பயன்படுத்தப்பட்டுச்சு. அடுத்து இண்டஸ்ட்ரியல் ரினைசன்ஸ் பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மூலியமாக நம்ம பல பலன்களை அனுபவிச்சிருக்கிறோம். சுலைமான் நபியுடைய காலத்துல உலோக உற்பத்தி, பெரிய பெரிய கட்டிட வேலைகள், ஆர்கிடெக்சர், பெரிய பெரிய பாத்திரங்கள், தொழில்துறையில உற்பத்திகள் நிறைய இருந்தது. அல்லாஹ் அவருக்காக உருகும் செம்பை ஓட வைத்தான் என்று குரான் கூறுகிறது. இது தொழில் வளர்ச்சி, அல்லாஹ்வுடைய அருள் என்பதை உணர்த்துகிறது. அடுத்து மேரிடைம் ரெனைசன்ஸ் பாருங்க. கடல் தொடர்பான, வணிக தொடர்பான விஷயங்கள். இந்த கடல் வணிகம் வந்து உலக பொருளாதாரத்துடைய முதுகெலும்பா இருக்கு இல்லைங்களா. இன்னைக்கு கூட நடக்கக்கூடிய போர்கள்ல பார்க்கலாம், கடல் வணிகத்தை முடக்கியதால் உலகமே எவ்வளவு திண்டாடுகிறது என்று. எல்பிஜி கிடைக்காம, நிறைய விஷயங்கள் கிடைக்காம, பெட்ரோல் விலைகள் ஏறி. ஆனால் சுலைமான் நபி காலத்துல கடல் சால் வளங்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு, நீதியாக பயன்படுத்தப்பட்டுச்சு. பல ஜின்கள் மூழ்கி பல செல்வங்களை, முத்துகளை அவர்களுக்கு எடுத்து வந்து குடிச்சிச்சு. இது கடல் வளங்களுடைய திட்டமிடப்பட்ட பயன்பாட்டை காட்டுது. அடுத்தது கமர்ஷியல் ரெனைசன்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து குளோபலைசேஷன் மூலியமாக உலக வர்த்தகம் விசாலமா இருக்கு, விரிந்து இருக்கு. ஆனால் சுலைமான் நபியுடைய காலத்துல வர்த்தக வலயம் வந்து லெவலண்ட், எகிப்து, ஏமன் வரை விரிந்து இருந்தது. அவ்வளவு பெரிய ஆட்சி. முக்கிய வேறுபாடு என்னன்னா, இன்றைய வர்த்தகம் பெரும்பாலும் வட்டியின் அடிப்படையில, பேராசை, சுரண்டல் அடிப்படையில இருக்கு. ஆனால் சுலைமான் நபியுடைய வர்த்தகம் தவ்ஹீத் மற்றும் நீதி அடிப்படையில் இருந்துச்சு. இதுல இருந்து நவீன உலகம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ளணும் என்றால், முன்னேற்றம் தொழில்நுட்பத்தால் மட்டும் வராது. தவ்ஹீதை நிலைநாட்டுவதால் தான் அதற்கு கண்ணியம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். அதன் மதிப்புகளால தான் அது நிலை பெறும். இந்த மனுஷன் பல துறையில முன்னேறி இருந்தாலும் மன அமைதி கிடையாது. டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ல இருக்கான். எவ்வளவு சூசைடல் ரேட்ஸ் பார்க்கலாம். சமநிலை இல்லை. மக்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு, ஜாதி, இது போன்ற விஷயங்கள், ரேசிசம் போன்ற விஷயங்கள், நீதி கிடையாது. ஏனென்றால் அவங்களுடைய அடித்தளத்துல தௌஹீத் இல்லை. தௌஹீத் அடிப்படையில ஒரு ஆட்சி அங்க இல்லை. ஸோ சுலைமான் நபியுடைய ஆட்சி நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னன்னா, தௌஹீதின் அடிப்படையில் அமைந்த ஆட்சிக்கு அல்லாஹ் அறிவையும், வளங்களையும், பாதுகாப்பையும், முன்னேற்றத்தையும் எல்லாத்தையுமே அருளுவான். ஸோ நவீன உலகம் தொழில்நுட்பத்தை அடைஞ்சிருக்குது. ஆனால் சுலைமான் நபி தௌஹீதின் மூலம் தொழில்நுட்பத்தையும் அருட்கொடைகளையும் ஒன்றாக அடைந்தார்கள், அல்லாஹ்வின் பாதையில பயன்படுத்தினார்கள். மேலும் அவர்கள் பெருமை அடிக்கவில்லை, மாறாக பணிவாக இருந்தார்கள், துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் தங்களுக்கு கொடுத்த அருட்கொடைக்காக. அந்த துவாவை இன்றைய வரைக்கும் நம்ம செஞ்சு கொண்டிருக்கோங்க. எப்படி அவங்க நன்றி செலுத்துறாங்க பாருங்க அல்லாஹ்க்கு. ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய வஅன் அஅமல சாலிஹன் தர்தாஹு வஅத்கில்னி பி ரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன் என்று. என்னுடைய இறைவனே, என்னுடைய ரப்பே, நீ எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் அருளிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்த இயலுமாறு எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி கேட்குறாங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினா கூட அல்லாஹ் உதவுனாதாங்க முடியும். நீ திருப்தி அடையக்கூடிய நல்ல அமல்களை செய்யக்கூடியவனாக என்னை வழிநடத்துன்னு கேட்குறாங்க. உன்னுடைய அருளால் என்னை உன்னுடைய நல்ல அடியார்களோடு சேர்த்துடு என்று சொல்றாங்க. அவங்களுடைய பணிவு பாருங்க. அவங்களே ஒரு நல்ல அடியார் தான். ஆனா அவங்க வந்து ஷுவராக இல்லை, எனக்கு அல்லாஹ் பெரிய இதை கொடுத்துருவான்னு சொல்லி. ஆனா பணிவோடு கேட்குறாங்க அல்லாஹ் கிட்ட. நல்ல அடியார்கள், சாலிஹீன்களோடு என்னை சேர்த்துருன்னு கேட்குறாங்க. ஸோ நன்றி செலுத்தக்கூடிய திறன், நல்ல செயல்களில் நிலைத்திருத்தல், சாலிஹீன்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை இந்த துவாவின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கு நவீன காலத்துல பார்க்கக்கூடிய சயின்டிபிக் ரெனைசன்ஸ், அறிவியல் மறுமலர்ச்சி வந்து ஐரோப்பிய மறுமலர்ச்சி 1300 1600 சிஇல தான் இதை வந்து மக்கள் அடைந்து கொண்டாங்க. சயின்டிபிக் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1543 தான் இதுகள்லாம் வளர்ச்சி அடைந்தது. மாடர்ன் சயின்ஸோட எக்ஸ்பான்ஷன் வந்து 19 21ஆம் நூற்றாண்டுல தான் இது எல்லாம் அடைந்து கொண்டான் மனிதன். கடந்த 400-500 ஆண்டுகளாக தான் மனிதன் வந்து இதுல வளர்ச்சி அடைந்தான் என்று சொல்லலாம். மீடியா ரெனைசன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் ப்ரெஸ் 1440, நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து 1600, ரேடியோ டிவிலாம் 1900, இன்டர்நெட் ரெவல்யூஷன் வந்து 1990, சோசியல் மீடியாவுடைய ஏராவாக பார்க்கக்கூடிய 2005 இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள். கடந்த 600 ஆண்டுகள்ல தான் இதையெல்லாம் மனிதன் அடைந்து கொண்டான். அடுத்தது அர்பன் ரெனைசன்ஸ், நகர வளர்ச்சிகள் பார்த்தீங்கன்னா
இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸோடைய வளர்ச்சி வந்து 1750லேருந்து 1900களில் தான் வளர்ச்சி அடைந்தது. மாடர்ன் அர்பனைசேஷனே 20ஆம் நூற்றாண்டில் தான் பெற்றுக்கொண்டாங்க. ஸ்மார்ட் சிட்டிஸ்லாம் 2000லேருந்து தான் தொடங்குது. ஸோ கடந்த 250 ஆண்டுகளில் தான் இந்த வளர்ச்சிகள்லாம் வேகமாக இருந்தது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் இன்ஜின் கண்டுபிடிச்சதெல்லாம் 1760களில், ரயில்வேஸ்லாம் 1800களில், டெலிகிராஃப்லாம் 1830களில், டெலிஃபோன் வந்து 1876களில், ஏரோப்ளேன்லாம் 1903களில், இன்டர்நெட் மொபைல்லாம் 1990களில் இருந்து தான் இருக்குது. ஸோ கடந்த 200 ஆண்டுகளில் தான் இந்த முன்னேற்றங்களை வந்து மனுஷன் அடைஞ்சிருக்கிறான். ஸோ மிலிட்ரி ரெனைசன்ஸ் பார்த்தீங்கன்னா, இராணுவ மறுமலர்ச்சிகள் பார்த்தீங்கன்னா, கன் பவுடர் யூஸ் வந்து 1300களில் தான் அடைஞ்சாங்க. மாடர்ன் ஆர்மிஸ் வெப்பன்ஸ் எல்லாமே வேர்ல்ட் வார் டெக்னாலஜி எல்லாமே 1700கள் 1914களில் தான் வளர்ச்சி அடைஞ்சுது. நியூக்ளியர் வெப்பன்லாம் 1945களில் தான் வளர்ச்சி அடைந்தது. சைபர் வார்ஃபேர், ஏஐலாம் 21st செஞ்சுரியில தான் வளர்ச்சி அடைஞ்சது. மனுஷன் வந்து வளர்ச்சி அடைந்தான். இண்டஸ்ட்ரியல் ரெனைசன்ஸ் பார்த்தீங்கன்னா, முதல் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து 1760லேருந்து 1840களில் தான் வந்துச்சு. இரண்டாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1870லேருந்து 1914ல் தான் வந்துச்சு. மூன்றாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து 1950லேருந்து 2000களில் தான் வந்தது. ஏஐ, ஆட்டோமேஷன் எல்லாம் இப்போ 2000களில் தான் இதெல்லாம் வந்து தொடர்ந்து இருக்கு. ஸோ கடந்த 250 ஆண்டுகளில் தான் மனுஷன் வந்து இண்டஸ்ட்ரியல் மறுமலர்ச்சி ரெனைசன்ஸ் அடைஞ்சிருக்கான். கடல் தொடர்பான வணிகம் தொடர்பாக மேரிடைம் ரெனைசன்ஸ் மறுமலர்ச்சின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த குளோபல் சீ ட்ரேடுலாம் 1700லேருந்து 1900களில் தான் மனுஷன் அடைஞ்சிருக்கான். மாடர்ன் ஷிப்பிங், ஆயில்லாம் 20ஆம் நூற்றாண்டில் தான் வளர்ந்துச்சு. அது எக்ஸ்ப்ளோர் பண்ணதே வந்து 1400லேருந்து 1700களில் தான் இந்த மேரிடைம் ரெனைசன்ஸ், கடல் தொடர்பான வணிக தொடர்பான மறுமலர்ச்சி. அடுத்தது கமர்ஷியல் ரெனைசன்ஸ் பார்த்தீங்கன்னா, குளோபல் எக்கனாமி பார்த்தீங்கன்னா, இந்த இயர்லி கேபிட்டலிசம்னா 1500களில், குளோபல் ட்ரேட் எக்ஸ்பென்ஷன் வந்து 1800களில், மாடர்ன் குளோபலைசேஷன் வந்து 1990களில் தான் வந்து வளர்ச்சி அடைந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதனுடைய வளர்ச்சிகள்லாம் அடைஞ்சாங்க. காரணம் அல்லாஹ்வுடைய உதவி, தௌஹீத் அடிப்படையிலான ஆட்சி. ஸோ அவங்களுடைய ஆட்சியில் அறிவியல், தொழில், தகவல், போக்குவரத்து, கடல், வர்த்தகம் இது எல்லாத்தையும் அவங்க எப்பயோ அடைஞ்சிட்டாங்க. 1000 BCEலே அடைஞ்சிட்டாங்க. ஆனால் நவீன உலகம் வந்து இந்த அனைத்தையும் அடைய எடுக்கப்பட்ட காலம் பாருங்க, 500லேருந்து 700 ஆண்டுகள். கிராஜுவல் டெவலப்மெண்ட் தான். மனுஷன் 500 ஆண்டுகள் அடைஞ்சது அல்லாஹ் ஒரு நபிக்கு ஒரு தலைமுறையிலேயே கொடுத்துட்டான் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஏன்னா அங்க தௌஹீத் இருந்தது, மனிதநேய அமைப்பு இருந்தது. நாம இன்னைக்கு முன்னேற்றத்தை கண்டுபிடிச்சிட்டோம் பெருமை அடித்துட்டு காலரை தூக்கி விட்டு சுத்துறோம். ஆனால் சுலைமான் நபி பணிவோடு இருந்தார்கள். ஸோ முன்னேற்றம் என்பது தொழில்நுட்பத்தால் மட்டுமல்ல சகோதரர்களே, அல்லாஹ்வின் உதவியினால் தௌஹீதை நிலைநாட்டுவதால் தான் அது வந்து வேகமாக வளருகிறது. இவ்வளவு முன்னேற்றத்தை அடைந்தும் உலகத்துல 2வது ஃபேமஸான மதமாக இன்று மாறிக்கொண்டிருக்கிறது ஏத்திசம், நாத்திகவாதம். எல்லா சயின்டிஸ்டுகளும் டெக்னாலஜி டெவலப் ஆயிட்டாங்க, ஆனா கடவுள் மறுப்பு கொள்கையில போயிட்டாங்க. பலர் இன்று ஏத்திஸ்டா சுத்திட்டு இருக்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து இது வந்து முன்னேற்றம் கிடையாது. கடவுளை மறுத்து விட்டு டெக்னாலஜியில மட்டும் முன்னேறுவது வந்து முன்னேற்றம் கிடையாது. இது போலியான ஒரு முன்னேற்றம், இது நிலைக்காது. கடவுள் நம்பிக்கையின் மூலமா தான், தௌஹீத் அடிப்படையில் தான் உண்மையான முன்னேற்றம், வெற்றியும் மனித குலம் அடைந்து கொள்ள முடியும். இதற்கு வரலாற்றே சாட்சியாக இருக்கிறது.